அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். இளநீர் ஜூஸ் தான். உங்கள் வீட்டில் இது மாதிரி இளநீர் இருந்தது அப்படின்னாக்கா எடுத்துகிட்டு வந்து அதோடைய பருப்பு வழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நோண்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பால் போல் ஒரு பதத்துக்கு இருக்கும். அது கூட இளநீரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு வெள்ளை சர்க்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது பாருங்கள், இளநீர் தண்ணி தான் அது. ஸோ அதை நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஐஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதையுமே உங்களுடைய முடிஞ்சால் முந்திரி பருப்பு இருந்தால் ரவுண்டு நீங்கள் எடுத்து ஊற வச்சு போட்டுக்குங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த சீசன், அதாவது கோடை வெயிலுக்கு நீங்கள் இதை கொடுங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் தான். பட் இதை மாதிரி லிக்விடாக கொடுக்கும்பொழுது நிறைய பேருக்கு கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கலாம். அழகாக இருக்கும், ரொம்ப ஊட்டச்சத்தோடு இருக்கும். வாழ்க யோகம், யோகம் மட்டும். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. நல்லா இருக்கா?